அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரிக்கு வருகை தரும் பக்தர் கோடி அனைவருக்கும் ஸ்ரீ லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் சார்பாக வருக வருகென்று அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த காணொளி மூலிமா நான் கஸ்டமருக்கு தெரியப்படுத்துறேன்னா, உஸ்லமட்டி அருகில் பிஆர்சி டிப்போவுக்கு பக்கத்தில் நம்ம நியூ பேஸ் 2 ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா கஸ்டமருமே இங்கே எல்லாருமே இங்குள்ள மிஷினரிலாம் பார்த்துட்டு போகணுன்னு என்னோடய விருப்பம். அனைவருக்கும் வணக்கம். 2024 நம்மளோட சேனல்லேருந்து உங்களுக்கு நம்மளோட கம்பெனியோட ஃபுல் வியூ காமிச்சிருந்தோம். இப்போ 2025 நிறைய டெவலப்மெண்ட்டு, நிறைய விஷயங்கள் மிஷின்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை இந்த காணொலி மூலிமா, அந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு என்னோடய ஆசை. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பின்னாடி ரெண்டு யூனிட்டாக நம்ம பிரிச்சுருக்கோம். மொத்தம் 3 யூனிட்டாக இருக்குது. ஷோரூமு ப்ளஸ்ஸு கஸ்டமர் ஸ்டே பண்ணுறதுக்கு, ப்ளஸ்ஸு அக்கௌண்டிங் ரூமு, என்னோடய ஆஃபீஸு, ப்ளஸ் எடிட்டிங் ஆஃபீஸு, ப்ளஸ் அந்த ஆஃபீஸ்லாம் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காணொலியில் பேசியிருப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்க சிஎன்சி ப்ளஸ் லேத்து, ட்ரில்லிங்கு, வெல்டிங்கு எல்லாமே அந்த அண்டர் கிரவுண்டு கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட 3 ஏரியாவாக பிரிக்கப்பட்டிருக்கு. வெல்டிங் செக்ஷன் ப்ளஸ்ஸு அசம்பிள் செக்ஷன், ப்ரொடக்ஷன் செக்ஷன், ப்ளஸ்ஸு சிஎன்சி, விஎம்சி, லேத்து எல்லாமே தனித்தனியாக அவங்களுக்கு தனியாக செக்ஷனு. இது இல்லாமல் டிக்குக்கு ஃபுல்லாமே இந்த சைடில் ஒதுக்கியிருக்கோம். ப்ளஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் மிஷின்லாம் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் ஏரியா 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இப்போ வேலை நடந்துக்கிருக்கு. 20,000 ஸ்கொயர் ஃபீட் 50 சென்டில் இப்போ வேலை நடந்துக்கிருக்கு. ஹைதராபாத் மிஷினாக இருக்கட்டும், பெங்களூர் மிஷினாக இருக்கட்டும், மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக மிஷின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வாங்கி ஏமாந்து போய் அவங்க எங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ மூலிமா அந்த கஸ்டமர் நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இங்கே இருக்கிற மிஷின்லாம் இருக்குது. ஆல்ரெடி நான் எக்ஸ்சேஞ்சுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸ்சேஞ்சுன்றது எல்லா இடத்துலையுமே இருக்காது. என்னோடய லட்சுமி டிசீஸில் மட்டும்தான் இருக்குன்றது நான் ரொம்ப பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவங்க ரொம்ப பிரச்சனைக்கு மிஷின் வாங்கிட்டு போயிடுறாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு அதோட டேஸ்ட்டு கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நாங்கள் அதுக்கிட்ட என்ன பண்ணியிருக்கோம்னா, அவங்களோட சிரமத்தை நாங்கள் பார்த்ததே நான் என்ன பண்ணியிருக்கேன், 2023க்கு அப்புறம் நான் என்னோடய லக்ஷ்மி டிஷஸ்லேயே ஃப்ளோரும் ரெடி பண்ணுறோம். இந்த ஃப்ளோர் ரெடி பண்ணுறதுல ஒரு 5 வேரியண்ட்டு நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே, நல்லா உள்ளே பிரைட்டாக இருக்கணுன்ற என்னோடய ஃபீலிங் அதே மாதிரி தான் இருக்குது. மிஷின்லேயும் நல்லா வியூவாக, நல்லா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிரைட்டாக இருக்கணுன்ற என்னோடய ஆசை. கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு, ஆனாலும் நல்லா பிரைட்டாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். 2024 நம்மளோட சேனல்லேருந்து உங்களுக்கு நம்மளோட கம்பெனியோட ஃபுல் வியூ காமிச்சிருந்தோம். இப்போ 2025 நிறைய டெவலப்மெண்ட்டு, நிறைய விஷயங்கள் மிஷின்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை இந்த காணொலி மூலிமா, அந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு என்னோடய ஆசை. என்னுடைய பழைய வாடிக்கையாளர்கள் அவங்கனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நாங்கள் டெவலப் ஆகிருக்கோம். அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். மிஷின்லேயே நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். வாங்க அப்படியே உள்ளே போய் நம்மளோட புதிய கம்பெனியை இப்போ நிறைய லேட்டஸ்ட்டாக உருவாக்கி இருக்கிற அந்த மிஷினரியை ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க உள்ளே போவோம். இப்போ நாங்கள் இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய கஸ்டமர் எனக்கு ஃபீல் பண்ணியிருக்காங்க. எங்கள் கஸ்டமர் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா
இங்கே மிஷின் டெமோ ஓட்டுறப்ப அந்த இடைஞ்சலாக இருந்துச்சு கொஞ்சம். அதுக்கு வந்து என்ன பண்ணிங்கன்னா, இப்போ இந்த ஏரியாவை கொஞ்சம் டெவலப் பண்ணி கஸ்டமர் வந்தோடனே அவங்களுக்கு லைவ் டெமோவாக ஃப்ரீடமாக அவங்களே இங்கே வந்து அவங்க மாவை கொண்டு வந்தாலும் சரி, இல்லை எங்கள் மாவில் போட்டு பார்த்தாலும் சரி, அதுக்குரிய எஃபிஷியன்சியெல்லாம் ரெடி பண்ணி இங்கே அவங்க ப்ராடக்டை சாப்பிட்டு பார்க்குற அளவுக்கு இங்கே நாங்களாம் எண்ணெயில் போட்டு அவங்களுக்கு அவங்க கையோடு அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்த ரெடி பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த இடம் வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங். என்னென்னா, இது 3 இயர்ஸ் முன்னாடியே நான் ஃபீல் பண்ணியிருந்தேன், இடம் பத்தலை, என்ன பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம செட்டு வந்து அன்றைக்கே 30 அடி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அந்த 30 அடியிலேருந்து 2ஆக பிரித்து கீழே 15 அடி மேலே 15 அடியும் பிளான் பண்ணி அப்படி ஷோரூம்லேருந்து வெளியில் வந்தால் நேரடியாக அவங்க டெமோ காமிக்கிற மாதிரி இங்கே ஃப்ரீயாக உட்காந்து அவங்களுக்கு காமிக்கிற மாதிரி இங்கே ரெடி பண்ணியிருக்கோம். பேஸ் பிரியராக இருக்கட்டும், ப்ளஸ்ஸு கன்டினியூட்டி கன்வேயர் மிஷினாக இருக்கட்டும், சிங்கிள் கன்வேயர் மிஷினாக இருக்கட்டும், ரோபோட்டிக்காக இருக்கட்டும், எங்கள்கிட்ட இருக்க எல்லா மிஷினையும் இங்கே நேரடியாக டெமோ காமிக்கிறதுக்கு இந்த பேஸை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். வாங்க அப்படியே நம்ம பக்கத்தில் வந்து மிஷின் மேனுஃபேக்சரிங் போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பின்னாடி ரெண்டு யூனிட்டாக நம்ம பிரிச்சுருக்கோம். மொத்தம் 3 யூனிட்டாக இருக்குது. ஷோரூமு ப்ளஸ்ஸு கஸ்டமர் ஸ்டே பண்ணுறதுக்கு, ப்ளஸ்ஸு அக்கௌண்டிங் ரூமு, என்னோடய ஆஃபீஸு, ப்ளஸ் எடிட்டிங் ஆஃபீஸு, ப்ளஸ் அந்த ஆஃபீஸ்லாம் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காணொலியில் பேசியிருப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்க சிஎன்சி ப்ளஸ்ஸு லேத்து, ட்ரில்லிங்கு, வெல்டிங்கு எல்லாமே அந்த அண்டர் கிரவுண்டு கீழே. இப்போ நம்ம நிற்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரி நிறையா நம்ம ஸ்டாக் வைக்கிறதுக்குரிய இடத்த நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 3ஆவதாக ஒரு டெக்ஸ்டரை உருவாக்கியிருக்கோம். அதுலேருந்து எடுத்து வந்தது எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு 80 விதமான ஸ்டேஸ் நம்மள்கிட்ட ஸ்டாக் ரெடியாக இருக்குது. முக்கியமாக நம்மளுக்கு வேலை முடிக்கணும்னா ஸ்டேஸ் இருந்தால் தான் நம்மளால் வேலை முடிக்க முடியும். கஸ்டமர் இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிஷினை எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்கும்போது எங்கள்கிட்ட அந்த சேஸ் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, சேஸுக்கு மட்டும் ஒரு தனி பிளேஸ்மெண்ட்டை ஒதுக்கி எங்கள்கிட்ட எப்பயுமே கைவசமாக ஒரு 100 சேஸ் வந்து ஸ்டாக் வைக்கிற மாதிரி இந்த செகண்ட் ஃப்ளோரை நான் எடுத்திருக்கேன். நிறைய இடம் வந்து நம்மளுக்கு பத்தாத குறை இருக்கிறதுனால தான் நான் இப்போ செகண்ட் ஃப்ளோராக எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோராக இருக்கட்டும், செகண்ட் ஃப்ளோராக இருக்கட்டும், ஷோரூம் இடமா இருக்கட்டும், ஏரியா வேஸ்ட் பண்ணாமல் ஒரு இண்டஸ்ட்ரியில் ரன் பண்ணணுன்னு என்னோடய ஆசை. இருக்கிற இடத்துல நம்ம டெவலப் பண்ணணும் ஒன்று, ப்ளஸ்ஸு ஸ்டாக்கும் நம்ம மாதம் லீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிஷினையும் டெவலப் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து தொடர்ந்தாப்பில் நம்மள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற ஸ்டாக் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 200 மிஷின் நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இப்போ இதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கிற மிஷினில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டுக்கு தனியாக ஏரியா ஒதுக்கியிருக்கோம். ப்ளஸ் இதிலே வந்து 340, 440 தனித்தனியாக லேயராக கொண்டு வந்திருக்கோம். எல்லா மிஷின்லையுமே பார்த்தீங்கன்னா 25 மிஷின் நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்கும். இன்றைக்கி நம்ம கஸ்டமர்லாம் வந்துட்டு எத்தனையோ கஸ்டமரு அவங்க பிஸி ஷெடியூலில் இருக்காங்க. ஏன்னா அன்னன்னைக்கு அவங்களுக்கு தேவையான சரக்கை கொண்டு போய் கடையில் இறக்குனாத்தே அவங்களோட பிஸ்னஸ் ரன் ஆகும். அவங்களாம் வந்து நேரடியாக இன்றைக்கி நம்மளோட ஃபீல்டுக்கு வர முடியல. நம்மளோட இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்துட்டு நேரடியாக வந்து டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்குள்ள இப்போல்லாம் டைம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எப்போ எனக்கு வீடியோ மட்டும் அனுப்பி விடுங்கன்றாங்க. அப்போ கம்பெனியோட ஃபுல் இன்டர்டெக்ஷன் நாங்கள் காமிக்கணுன்றது தான் இந்த வீடியோட முழு பங்களிப்பேவும். இன்றைக்கி எங்களோட கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா டெல்லி, ஊபி, ஒடிசா, மகாராஷ்டிரா, அதேமாதிரி ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி லாங்கில் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து போகணுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 6 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ நிறைய கஸ்டமர் எப்போ எனக்கு வீடியோ மட்டும் எடுத்து அனுப்பிவிடுங்க, நாங்கள் அட்வான்ஸ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்னா எங்களோட கம்பெனியோட இண்டஸ்ட்ரியிலோட ஃபுல் வியூ அவங்க வீடியோ அவங்க பார்க்கும்போது இன்னும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அவங்க அட்வான்ஸ் பண்ணுறாங்க, நம்பிக்கை அட்வான்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெடியாகி ஒரு 50 மிஷின் இந்த பக்கம் இருக்குது, ப்ளஸ் இந்த பக்கத்தில் ஒரு 50 மிஷின் இருக்குது, மேலே ஒரு 80 மிஷின் இருக்குது, வெளியில் ஒரு 20 மிஷின் இருக்குது. 200 மிஷின் இன்றைக்கி டுடேயில் நம்மள்கிட்ட ஸ்டாக் ரெடியாக இருக்குது. இது கஸ்டமருக்கும் நான் வந்து இது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். முன்னாடி எங்கள் கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணி அவங்களுக்கு மினிமம் வந்துட்டு 10 to 15 டேஸ் ஆகும். இப்போ இருக்கிற கரண்டில் பார்த்தீங்கன்னா எங்களால் வித்தின் 3 to 5 டேஸில் கொடுத்துடலாம். அவங்க டை வந்து எங்கள்கிட்ட ஆல்ரெடி ரெடியாக இருக்குன்னா இந்த தேதிக்குள்ளே கொடுத்துடலாம். அவங்க டை ஒரு வேளை எங்கள்கிட்ட இருக்க ஸ்டாக் டையில் இல்லாமல் அவங்க புதுசாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து நாங்கள் அந்த டைக்கு 2 டேஸ் டை எடுப்போம். அவங்க எத்தனை டை கொடுக்குறாங்களோ அத்தனை டைக்கு டைம் எடுத்துக்கிடுவோம். அதேமாரி இங்கே இருக்க எல்லா மிஷினுமே பார்த்தீங்கன்னா
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாக டெக்னீஷியன் ஃபுல்லாக டெஸ்டிங் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த மிஷினவே டெலிவரி கொடுப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டுடே கூட நம்மளுக்கு 4 மிஷின் டெலிவரி வருது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாதம் எங்களுக்கு ஒரு 40 to 60 மிஷின் நம்மள்ட்ட சேல் பண்ணுறோம். ப்ளஸ் எங்களோட இந்த இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நான் டெவலப் பண்ணேன்னா எங்களோட லேபர்ஸ் வச்சு தான் நான் அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க இல்லாமல் எல்லாமே மிஷினை வந்து நாங்கள் இவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. ஒர்க்கர்ஸ் டீம் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட்டு. இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க அப்படியே நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த யூனிட்லாம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து 3 ஏரியாவாக பிரிக்கப்பட்டிருக்கு. வெல்டிங் செக்ஷன் ப்ளஸ்ஸு அசம்பிள் செக்ஷன், ப்ரொடக்ஷன் செக்ஷன் ப்ளஸ்ஸு சிஎன்சி, விஎம்சி, லேத்து எல்லாமே தனித்தனியாக அவங்களுக்கு தனியாக செக்ஷனு. இது இல்லாமல் டிக்குக்கு ஃபுல்லாமே இந்த சைடில் ஒதுக்கியிருக்கோம். ப்ளஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் மிஷின்லாம் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து அந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் ஏரியா வந்து 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இப்போ வேலை நடந்துக்கிருக்கு. 20,000 ஸ்கொயர் ஃபீட் 50 சென்டில் வந்து இப்போ வேலை நடந்துக்கிருக்கு. இதிலே வந்து டபுள் ஃப்ளோர் எடுத்தனால என்னால் இன்னும் ஸ்டாக்கை வந்து நிறையா போட்ட முடிஞ்சிச்சு. இதில் நான் மேக்ஸிமம் எதுக்காண்டி நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இன்றைக்கி கஸ்டமர் வந்து நிறையா இந்த ஃபீல்டில் ஸ்நாக்ஸ் ஃபீல்டில் உள்ளே வந்துக்கிருக்காங்க. அவங்களுக்கு உடனடியாக தேவைப்படுது. அதுக்கு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்களும் போனோடனே பிஸ்னஸை வேகமாக ரன் பண்ணோம்னா, ஏன்னா முன்னாடிலாம் எங்கள் அப்பா செய்யும்போதெல்லாம் 2008 பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆகும் ஒரு மிஷினை மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிக்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு எனக்கு இருக்க டீம் சப்போர்ட்டில் என்னால் ஒரு மிஷினை வந்து வித்தின் 1 or 2 டேஸில் வந்து ஒரு மிஷினை கன்டினியூஸாக செய்யணும்னா செய்யலாம். இப்போ இது மாஸ் ப்ரொடக்ஷன்னால எங்களால் 200 மிஷின் எங்களால் பண்ண முடியுது. இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு 10 மிஷினை ஒரே நாளில் கூட டெலிவரி கொடுக்கலாம். ப்ளஸ் என்கிட்ட சர்வீஸுக்குன்னு தனியாக டீம் இருக்காங்க. ஒரு 50 நம்பர்ஸ் தனியாக இருக்காங்க. இங்கே ஒர்க்கிங் டீம் நம்பர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 நம்பர்ஸ் இருக்காங்க. அதனால் எனக்கு எவ்வளோ மிஷின் ஆர்டர் இருந்தாலும் என்னால் ஈஸியாக அவங்களுக்கு டெலிவரி கொடுக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் கிரேடு மெட்டீரியல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் நம்ம இப்போ பண்ணிக்கிருக்கோம். ஏன்னா முன்னாடிலாம் வந்து எங்களோட மிஷினெல்லாம் வந்து எம்எஸ்சில் பண்ணிக்கிருந்தோம். அந்த தண்ணி படுற இடம் மட்டும் வந்துட்டு ஃபுட் கிரேடில் நம்ம எஸ்எஸ்சில் வந்து அந்த இடத்த மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபுட் கிரேடோட சர்டிஃபிகேட்டோட அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணி மிஷினில் ரன் பண்ணிக்கிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி கஸ்டமர் வந்துட்டு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு தண்ணியோடு தான் அவங்க அந்த மாவில் கலப்பாங்க. அப்போ கலக்கும்போது அந்த தண்ணி வந்து உடனே வந்து பெற்றோடனே அனுக்குள்ள சில துருவெலாம் பிடிக்குது. அந்த மிஷினோட அளவு மாறுறதுனால இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாகவே எங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மாற்றிட்டோம். இன்றைக்கி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மாற்றினதுக்கப்புறம் எங்களுக்கு சேல்ஸே வேறு மாதிரி போயிருக்கு. எங்களோட மிஷினோட அட்ராக்ஷனும் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அந்த லட்சுமி கலை இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எங்களோட மிஷினில் அந்த கலை இருக்குது. ஏன்னா லட்சுமி டிசீஸ் லட்சுமி கலைன்ற போது இன்னொரு எங்களுக்கு தான் பெருமை. வாங்க அப்படியே நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக டிக்குக்காண்டி அந்த எஸ்எஸ்சியும் ப்ளஸ் அது ஜாயின் பண்ணுறதுக்காண்டி டிக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஸ்டாக்கும் இங்கே தான் இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப இன்றைக்கி இடத்த ரொம்ப சேவ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற கண்டெய்னர் தான். இது வந்து நான் சென்னை ஹார்பரில் வாங்கினேன். ப்ளஸ் அவங்க அங்கே அந்த ஏன்னா இதில் வந்து ஒரு டயத்துக்கு மேலே வந்து சிப்கார்ட்டில் வந்துட்டு இதுக்குள்ளே மெட்டீரியல் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் ரொம்ப வாட்டர் வந்து உள்ளே போயிடக்கூடாது. அதில் ஏன்னா இது ரொம்ப ரேஞ்சு கூடின மெட்டீரியல் மட்டும்தான் உள்ளே வச்சு ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் கொண்டு போவாங்க. அதில் நல்ல கண்டெய்னராக நான் வந்துட்டு ஒரு 5 சூஸ் பண்ணி நம்ம இடத்துலையே இப்போ நான் வச்சுருக்கேன். ஏன் இதை நான் கொண்டு வந்தேன்னா இங்கே நான் இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் அவுட்டர் ஏரியா, ப்ளஸ் எனக்கு பாதுகாப்பு வேணும். ப்ளஸ் என்கிட்ட வந்து இப்போ மிஷினரி நிறைய என்கிட்ட ஸ்டாக் இருக்கிறனால அந்த மிஷினரிக்கு தேவையானப்பட்ட அந்த சின்ன ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. அதுவும் இல்லாமல் அது சேஃபான வேறு வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஏன் இந்த கண்டெய்னர்னால் ப்ளஸ் எனக்கு வந்து ரொம்ப இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா உள்ளே ஒரு தூசி கூட போகாது.
அது எனக்கு ரொம்ப இதில் அது டோர் லாக் பண்ணிட்டோம்னா உள்ள ஒரு தூசி எலி இந்த பஞ்சாயத்து எதுவுமே இருக்காது. அதனால தான் நான் இந்த கண்டெய்னர் ரொம்ப விரும்புகிறேன். இன்றைக்கி அதே தான் எனக்கு வந்து இந்த கண்டெய்னர் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறேன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு 200 மிஷின் டு 300 மிஷின் என்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு தேவையான மிஷினில் என்கிட்ட அந்த மெட்டீரியல் என்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கஸ்டமர்லாம் வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடும், எப்படி உங்களுக்குலாம் அது மெட்டீரியல் திரும்ப கண்டிப்பாக கிடைக்க மாட்டா. என்கிட்ட தான் 10 வருஷத்துக்கு தேவையான என்னோடய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த கண்டெய்னரில் ஸ்டாக் இருக்குது. அதனால் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, ப்ளஸ் கஸ்டமருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. வாங்க அப்படியே ஒரு எக்ஸ்சேஞ்சையும் நம்ம கொஞ்சம் பேசுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்து இன்றைக்கி எக்ஸ்சேஞ்சுன்னு நிறைய மிஷினரி வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போய் அவங்க ஏமாந்துருக்காங்க. சர்வீஸ் இல்லாமல், ப்ளஸ்ஸு அவங்க சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாமல். இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அந்த கஸ்டமர் சொல்கிற வச்சு தான் நாங்கள் இந்த இதில் ரிவ்யூவில் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் இந்தியாவுக்குள்ளே ஒரு ஒரு 30 வகையான இண்டஸ்ட்ரீஸ் முறுக்கு மிஷினுக்குன்னு கிடையாது. அவங்க 10 ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 10 ப்ராடக்ட்டில் ஒரு ப்ராடக்ட் தான் வந்து முறுக்கு மிஷினு. அது அவங்க அதிகமாக அந்த முறுக்கு மிஷின் ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. லட்சுமி டிசீஸை பொறுத்த வரைக்கும் 10 ப்ராடக்ட் நம்ம பண்ணிக்கிருக்கோம். அந்த 10 ப்ராடக்ட்டுமே முறுக்கு மிஷின் தான். ஏன் எதுக்கு நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் சொல்கிறோம்னா, ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டில் கவனம் செலுத்துறதுக்கும் 10 ப்ராடக்ட்டில் கவனம் செலுத்துறதுக்கும் இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட இருக்க டெக்னாலஜி அவங்களோட கம்பேரிசன் பண்ணவே முடியாது. நிறைய கஸ்டமர் சொல்லுவாங்க, எப்போ கோயம்புத்தூர் வந்துட்டு 3.5 லட்சம் 4 லட்சத்துக்குலாம் தராங்க, நீ என்னப்பா. ஏன்னா அந்த 3.5 லட்ச ரூபாய்க்குரிய பிஎல்சியாக இருக்கட்டும், அதுக்கு ஓடிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து விலை கம்மியானதாக இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுற பிஎல்சிலாம் பார்த்தீங்கன்னா பிஎல்சியே எங்களுக்கு வந்து 4.5 லேக்ஸ் வந்துடும். இதனால் எங்களோட இன்றைக்கி இருக்கிற ஃபீல்டுக்கு, இன்றைக்கி இருக்கிற ஸ்நாக்ஸ் ஓரியண்ட்டாக இருக்க காம்படிட்டருக்காக இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து இன்றைக்கி ஒரே நாளில் 300 கிலோ வேணுன்றாங்க. 1 மணி நேரத்தில் இன்றைக்கி 100 கிலோ வேணுன்றாங்க. அப்படி அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிஎல்சி இன்றைக்கி வச்சுருக்கோம். நிறைய கஸ்டமர் ஏமாந்துடக்கூடாதுன்னு இந்த காணொலி, இந்த வீடியோ. மறுபடியும் போய் அந்த கஸ்டமர் அங்கே போய் வாங்கிட்டு திரும்ப எப்போ ஓடலை, எனக்கு நீங்கள் அதை சர்வீஸ் பண்ணி கொடுங்க, இல்லை எனக்கு இந்த மிஷினை எடுத்துக்கிட்டு புது மிஷின் கொடுங்க அண்டு கேட்டு வராங்க. அப்படி கேட்டு வரும்போது எங்களுக்கு அது பெரிய கிரிட்டிக்கலாக இருக்குது. அவங்கள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் எடுக்கும்போது என்னோடய லாபமும் குறையுது, ப்ளஸ்ஸு அவங்களையும் சேவ் பண்ணணும். ஏன்னா அவங்கள வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். அதனால் எக்ஸ்சேஞ்சாக நாங்கள் 35% அவங்க என்ன பில்லு வச்சுருக்காங்களோ அந்த பில்லுலேருந்து நாங்கள் 35% நாங்கள் அவங்களோட மிஷினை எக்ஸ்சேஞ்சாக எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கி நிறைய கோயம்புத்தூர் மிஷினாக இருக்கட்டும், குண்டூராக இருக்கட்டும், ஹைதராபாத் மிஷினாக இருக்கட்டும், பெங்களூர் மிஷினாக இருக்கட்டும், மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக மிஷின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வாங்கி ஏமாந்து போய் அவங்க எங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அது இந்த வீடியோ மூலிமா அந்த கஸ்டமர் நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இங்கே இருக்கிற மிஷின்லாம் இருக்குது, ஆல்ரெடி நான் எக்ஸ்சேஞ்சுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸ்சேஞ்சுன்றது எல்லா இடத்துலையுமே இருக்காது, என்னோடய லட்சுமி டிசீஸில் மட்டும்தான் இருக்குன்றது நான் ரொம்ப பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி எங்களோட கஸ்டமர்லாம் வந்துட்டு ரொம்ப லாங்கில் இருக்கிறனால மிஷினும் அவங்களுக்கு சேஃபாக போகணுன்றக்காண்டி இந்த உட்டில் போட்டுதே நம்ம பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வாரத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு 40 மிஷினுக்கிட்ட டெலிவரி இருக்குது. அந்த டெலிவரிக்கு தேவையான உட்டெல்லாம் நம்ம டீமே ரெடி பண்ணியிருக்காங்க. சேஃபாகவும் அவங்களுக்கு போகும். ப்ளஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த உட்டு போட்டிருக்கனால நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்னா, அவங்க ஒரு பெரிய ஒரு பார்சலை கொண்டு வந்து நம்ம மிஷின்லேயே போட்டுருவாங்க. அப்போ மிஷினும் டேமேஜ் ஆகும். அதனால தான் இங்கே இருக்கிற உட்டன் பாக்ஸு நல்லா ரொம்ப கனமாக போட்டிருக்கேன். ஒவ்வொரு ப்ளைவுட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 2 இன்ச் இருக்கும். அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றக்காண்டி அந்த உட்டில் அவங்ககிட்டே சொல்லி இதை தனியாக நாங்கள் எங்களுக்குண்டே இதை மேனுஃபேக்சரிங் பண்ணி எங்களுக்கு தராங்க. அதனால் கஸ்டமருக்கு ரொம்ப சேஃபாகவும் லட்சுமி டிசீஸ் அவங்களுக்கு மிஷினை கொண்டு போய் சேர்க்குறதுல ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட கஸ்டமர் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து அவங்க ரொம்ப பிரச்சனைக்கு மிஷின் வாங்கிட்டு போயிடுறாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு அதோட டேஸ்ட்டு கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நாங்கள் அதுக்கிட்ட என்ன பண்ணியிருக்கோம்னா, அவங்களோட சிரமத்தை நாங்கள் பார்த்துதே நான் என்ன பண்ணியிருக்கேன், 2023க்கு அப்புறம் நான் என்னோடய லட்சுமி டிசீஸ்லேயே வந்துட்டு ஃப்ளோரும் ரெடி பண்ணுறோம். இந்த ஃப்ளோர் ரெடி பண்ணுறதுல ஒரு 5 வேரியண்ட்டு நாங்கள் வச்சுருக்கோம். ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வரும். இங்கே நீங்கள் நம்பர் 1 இருக்குது, சூப்பர் பெசல் இருக்குது, லோட்டஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா
மாவு வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், அதில் வந்து இல்லை. அவங்களோட மாஸ்டர்ஸ் கை திறனால தான் அந்த முறுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே கிடையாது. அது பெரிய ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லா மாஸ்டருமே வந்துட்டு 30 வருஷமாக போட்டுக்கிறவங்க போதுன்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க. அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கல. இப்போ எங்கள்கிட்ட வாங்குகிற அதிக கஸ்டமர், நீங்கள் மாதத்தில் ஒரு 60 கஸ்டமர் வராங்கன்னா அதில் 30 கஸ்டமர் இந்த ஃபீல்டை புதுசாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களையும் நம்ம மேலே கொண்டு போகணுன்றக்காண்டி, ஏன்னா இப்போது அந்த மாஸ்டர்ஸ் அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதோட டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து அந்த டேஸ்ட் இல்லாதனால நிறைய இடத்துல அவங்களோட பிஸ்னஸ் பாதிக்குது. அந்த மாதிரி அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்கன்றதுக்காண்டி தான் நாங்கள் ஒரு 5 வேரியண்ட்டில் நாங்கள் மாவு ரெடி பண்ணியிருக்கோம். இது ஏன் நான் கஸ்டமருக்கு இது ஃப்ளோரை வந்துட்டு நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா, அவங்களுக்கு இன்றைக்கி டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் எங்கள்கிட்ட வந்து டெய்லியும் 250 கிலோ டு 400 கிலோ வரைக்கும் விட்றாங்க. ஒரு நாளைக்கு 8 மூட்டை தேவைப்படுது. அவங்களுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் எங்கள்கிட்டே 5 வெஹிக்கிள் இருக்குது. அவங்க ஸ்பாட்லேயே வந்து எங்களோட ஃப்ளோரை நாங்கள் இறக்க முடியும். ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் இருக்குது, விஆர்எல் இருக்குது, ஏபிடி இருக்குது. எந்த அவங்களுக்கு வீட்டுக்கு ஈஸியாக அவங்க கொண்டு வந்து சேர்க்குறதுல எங்களோட கடமை. நீங்கள் எங்கள்கிட்ட ஃப்ளோரு வேணுனாலும் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். அதனால தான் இப்போ மேக்ஸிமம் வந்து மற்ற இடத்துக்கும் நம்ம ஃப்ளோருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவில் வந்து அரிசியில் தண்ணி போட்டு அரைக்கிறாங்க. அதனால் வந்துட்டு ரொம்ப நாள் தாண்டி போக மாட்டுது. அந்த முறுக்கு வந்து ஒரு 40 to 45 நாளைக்கு மேலே போக மாட்டுது. நம்மளோட மாவில் போடும்போது கூலிங் ப்ராசஸில் நம்ம அந்த மாவே அரைக்கிறோம். அப்படி அரைக்கும்போது நம்மளோட முறுக்கு வந்து மினிமம் வந்துட்டு 50 to 100 நாள் வரைக்கும் எப்போ தாண்டி போகுது. அந்த முறுக்கோட லைஃப் வந்து அதிகப்படுத்துகிறோம். ப்ளஸ்ஸு எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடத்துலையும் நம்மள்ட்ட வந்து என்ன ஒரு ப்ளஸ்ஸுன்னா, எங்கள்கிட்ட வாங்குகிற அரிசி வந்து தூய்மையாக பச்சை அரிசியை வாங்கி கரெக்டாக முழு அரிசியை வாங்கி தான் நாங்கள் ப்ரொடக்ஷனுக்கே கொண்டு போகிறோம். நாங்களே 55 ரூபா வரைக்கும் நம்மளே அரிசியை வாங்கி அதைத்தான் நாங்கள் அதில் தான் நாங்கள் மாவே உருவாக்குறோம். இதே மற்ற இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, குருணை அரிசியிலேயே 4 துண்டா 5 துண்டாக இருக்கும். அந்த குருணையை வாங்கிட்டு வந்து அதை மாவாக ரெடி பண்ணி கஸ்டமர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் வரவே டேஸ்ட் வராது, பசை இருக்காது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு மைனஸ். எங்கள்கிட்ட வாங்கினா இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். இதை நான் சொல்லணும்னா, எங்கள் கஸ்டமருக்கு வந்து இதில் வாங்கி அவங்க ரன் பண்ணிட்டாங்கன்னா எங்கள் மாவை தான் வாங்குவாங்க, வேறு எந்த ஒரு மாவையும் வாங்க மாட்டாங்க. இங்கே எங்கள்கிட்ட 5 விதமான மாவு இருக்குது. ஒவ்வொருமே எங்கள் சேல்ஸ் டீம்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ப்ரைஸ் சொல்லுவாங்க, ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டான ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பில்லோடு அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்குறதுல லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு எப்பயும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா மிஷின் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஒரு 4000 மிஷின் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கு பூராமே இன்றைக்கி அரிசி அந்த மாவு கிடைக்கலன்னு ரொம்ப சிரமப்படுறாங்க. என்கிட்ட சொல்லும்போது அது ஒரு பெரியதாக இருந்துச்சு. அதையும் நான் சார்ட் அவுட் பண்ணணுன்றக்காண்டி தான், அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றக்காண்டி மாவு நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போதைக்கு எங்கள்கிட்ட வந்து ஒரு 10 டன்னு வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிருக்கோம். ஃபியூச்சரில் பெரிய லெவலில் பெரிய யூனிட்டுக்குள்ள வேலை நடந்துக்கிருக்கு. ஒரு நாளைக்கு 100 டன்னு ஃப்ளோர் கொடுக்கணும்னு என்னோடய ஆசை. மாவு மிஷின் ரெண்டும் கொடுக்கையில் கஸ்டமர் என்ன திருப்தி அடைகிறாங்க. ஏன் நான் இதை செய்கிறேன்னா, என்னோடய ஆசை, என்னோடய கனவு இந்தியாவிலே வேர்ல்டுலே முறுக்கு தான் வந்து நம்பர் 1 ஸ்நாக்ஸாக இருக்குன்றது என்னோடய ஆசை. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய கிரிட்டிக்கலாக நினைக்கிறாங்க. அதை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணணும், அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அவங்களுக்கு ஃப்ரீயாக அவங்க மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். இன்றைக்கி பிஸ்னஸ் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கை தேடி தான் எல்லா பிஸ்னஸுமே போய்க்கிருக்கு. அப்போ அவங்களுக்கு தேவையான இடத்துல உட்காந்த இடத்துல வேணும்ன்றதெல்லாம் கிடைக்கும்போது அவங்க இன்னும் சந்தோஷப்படுறாங்க. வாங்க, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு phase 1 இருக்கோம். நம்ம phase 2 நியூ பிரான்ச்சஸ். இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட 2 பிரான்ச்சஸ் இருந்துச்சு. இப்போ புதுசாக இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அங்கே நம்ம போவோம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி இண்டஸ்ட்ரீஸோட மேனேஜிங் டைரக்டர் பிரகாஷ். நம்ம இப்போ லாஸ்ட்டாக வந்து phase 1 இருந்தோம். இப்போ நம்ம நியூ பிரான்ச் phase 2 இருக்கோம். அதோட நியூ ஆஃபீஸ் தான் இது, என்னோடய ஆஃபீஸ், எம்டி ஆஃபீஸ். அங்கே காட்டிலையும் நான் இங்கே கொஞ்சம் நல்லா பிரமாண்டமாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு இங்கே நான் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். அங்கேயும் வந்து கோல்டுலேயே கொண்டு வந்திருந்தேன்.
இங்கே கொஞ்சம் ஒயிட் கொண்டு வந்து நல்லா இருக்குன்றதுக்காண்டி ஒயிட் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ நம்மளோட வேஸ்ட்டோட விஷயத்தை நம்ம வந்துட்டு வந்துடுவோம். நீங்கள் கொஞ்சம் அவுட்டரில் நம்மளோட ஸ்ரீ லட்சுமி டிசீஸோட நிறுவனம் இருக்கிறதுனால கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இருந்தால் கஸ்டமருக்கு இன்னும் வியூ பாயிண்டாக இருக்கும், லொக்கேஷன் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய ஊர் வந்து ராமநாதபுரம். ராமநாதபுரம்னு சொல்லையில் நிறைய பேர் ராமநாடான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் உசிலம்பட்டிக்குள்ளே கொண்டு வரணுன்னு என்னோடய ஆசை, கொள்ள நாள் ஆசை. கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக என்னோடய கனவு இப்போதே நிறைவேறிருக்கு. அது உங்களோட சப்போர்ட், என்னோடய வாடிக்கையாளரோட சப்போர்ட்னால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ப்ளஸ் என்னோடய உழைப்பு, ப்ளஸ் என்னோடய ஒர்க்கிங் டீம், என்னோடய டீம் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்துட முடியாது. உண்மையிலே அதை ரொம்ப அவங்களாம் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம பேஸ் 2ல் இங்கே என்ன ப்ரப்போஸ் இங்கே அங்கேயும் இங்கேயும் என்னென்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு 50 கிலோவுக்கு மேலே இருக்கிற மிஷினரிலாம் அங்கே கொண்டு வந்து அங்கே டெமோ விட்டுற மாதிரியும், மணிக்கு 10 கிலோ 20 கிலோ, மணிக்கு 20 கிலோ, மணிக்கு 30 கிலோ போடுற மாதிரி இங்கே இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா லோயர் ரெண்டு புறாமே இங்கே வச்சுருக்கோம், ப்ளஸ்ஸு டாப் எண்டு ஹையர் ரெண்டு புறாமே அங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட 3,20,000 5 லட்ச ரூபாய்க்குள்ளே இங்கே இருக்கிற பேஸ் 2ல் இருக்கிற மிஷினரி ஃபுல்லாமே லோயர் ரெண்டு புறம் இங்கே வச்சுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபாலேருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் அங்கே வச்சுருக்கோம். ஏன்னா அங்கே ஃபேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்குது, எல்லாத்தையும் இங்கே கொண்டு வர முடியாது. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமரை வந்துட்டு அவங்க தங்குறதுக்கும் இங்கே பின்னாடியே அவங்களுக்கு ஹோட்டல் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் நம்ம டீம், நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களே என்கிட்ட 5 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் மாதிரி நான் இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ. அவங்க என்கிட்ட 5 இயர்ஸ் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ ஒரு 7 வீடு இருக்குது, அந்த 7 வீடுமே அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் மாதிரி வாடகை இல்லாமல் எனக்கும் சப்போர்ட் பண்ணாங்கள்ல, அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா லைஃப் லாங்காக அவங்க நம்ம கூட தான் ட்ராவல் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே நேச்சுரலாக கொண்டு வந்திருக்கேன். இது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு விஷயம் நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அதையும் நாங்கள் நேரடியாகவே உங்களுக்கு லைவாக நாங்கள் காமிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதை ஃபோக்கஸ் பண்ணதுக்கான என்னென்னா கஸ்டமர் வியூ பாயிண்ட்டுக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காண்டி நான் அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 3,20,000 5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. இது இல்லாமல் டாப் மோஸ்ட்டில் ஒரு மிஷினை இங்கே மட்டும் இந்த வீடியோக்காண்டி ப்ளே ஸ்டோரில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அது அந்த விஷயத்தை நம்ம நேரடியாக பார்த்தா தான் நல்லா அழகாக இருக்கும். சின்னதாக ஒரு டெலிவிஷன் கொடுத்துட்றேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்ன வரைக்கும் நம்ம மாதந்தோறும் நம்மளுக்கு ஹைட்ராலிக் மோட்டர் யூஸ் பண்ணனால நம்மளுக்கு 2,000 to 5,000 வரைக்கும் நம்மளுக்கு கரண்ட் வந்துட்டு இருந்துச்சு. 10 hours to 24 hours ஓட்டுறவங்க இருக்காங்க. ஆனாலும் நம்மளுக்கு வந்து அதையும் நம்ம காஸ்ட் வைஸாக குறைக்கணும். நிறைய இடத்துல வந்து ப்ராப்ளம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காண்டி இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா சோலார்லேயே நம்ம மிஷின் ரன் பண்ணலாம். இனிமேல் கரண்ட் பில் கட்டவே தேவையில்ல 25 yearsக்கு. இதே நம்மளோட சக்ஸஸ். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. போன வாரம் நாங்கள் 2024 ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தோம். 2025ஓட நான் 2025ல் என்ன மாதிரி பண்ணலாம், அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும். இந்த டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் 2023 ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தோம். நாங்கள் அடுத்து வந்து மிஷினுக்கு கரண்டே இல்லாமல் கரண்ட் பில் கட்டாத அளவுக்கு சோலாரில் பண்ண போகிறோம்னு சொல்லி அது 2025 இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பர்டிகுலராக நான் இங்கே ஒரு சில விஷயங்கள் பதிவுன்னு நினைக்கிறேன். காலத்தில் வந்து நம்ம இன்றைக்கி நம்மளோட வாடிக்கையாளர்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை ஏதோ ஒரு சும்மா போகாமல் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாப் மோஸ்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. லட்சுமி டிசீஸோட சப்போர்ட்டில் இன்றைக்கி நிறைய பேர் மேலே போயிருக்காங்க. அது நாங்களே எங்களை சொல்லலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கஸ்டமரே ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு சில கஸ்டமர்லாம் வராங்க. அது இந்த காணொலியில் கொண்டு வரோம். ப்ளஸ் இன்றைக்கி இருக்கிற நடைமுறையில் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டு மோஸ்ட்டில் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி தேவை. அப்போ அந்த ஸ்நாக்ஸை வந்துட்டு நம்ம எப்படி கொண்டு போகிறோம், வேர்ல்டில் நம்பர் 1க்கு எப்படி கொண்டு வரணும்ன்றதுக்கு லட்சுமி டிசீஸோட சப்போர்ட் எப்பயும் இருக்கும் கஸ்டமருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூகுள் தரவுப்படியே ஒரு நாளைக்கு ஸ்நாக்ஸோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,127 கோடி ஒரு நாளோட சேலு. இதே பண்டிகை காலத்துலாம் போயிட்டோம்னா 2,000 கோடி வரைக்கும் நம்மளுக்கு சேல்ஸ் இருக்குது ஒரு நாளைக்கு ஸ்நாக்ஸ்க்கு மட்டுமே. இது மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய பாரம்பரியத்தை நம்மளோட
முன்னோர்கள் செஞ்ச அந்த பாரம்பரியத்தை நிறைய பேர் வந்துட்டு விட்டுட்டு வேணான்னு வராங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வேலையாட்கள் நம்பி தான் ஸ்நாக்ஸ் ஃபீல்டு இருக்குது. அதை மாற்றி அமைக்கணுன்றதுக்காண்டி தான் நம்ம மிஷினரி இன்றைக்கி உருவாக்கியிருக்கோம். அதை இன்றைக்கி ஆட்களே இல்லாமல் நம்ம மிஷினில் கொண்டு வந்துடும். நம்ம முறுக்கை வந்து பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எள்ளு, ஓமம், நீங்கள் சொல்லுவாங்க, இப்போ முன்னோர்களாக சொல்லியிருக்காங்க உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முறுக்கில் பார்த்தீங்கன்னா எள்ளு, ஓமம், நம்ம உணவுல அத்தியாவசிய தேவையான விஷயத்தெல்லாம் முறுக்கில் சேர்த்து கூட நம்ம அதை சாப்பிடலாம். அப்படி நம்ம சாப்பிடும்போது வேறு ஸ்நாக்ஸோட கம்பேரிசன் பண்ணும்போது முறுக்கு வந்து நம்ம உடல் ரீதியாக ஒரு நல்ல சத்தான பொருள். நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கெலாம் ஸ்நாக்ஸ் வச்சு விடுறது பூரா பார்த்தீங்கன்னா முறுக்கு தான் அதிகமாக வச்சு விட்றாங்க. நீங்கள் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பண்ணும்போது 2000 கோடி வரைக்கும் இன்றைக்கி கூகுள் தரவில் சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி என்னென்னா, இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இன்றைக்கி கஸ்டமர் எத்தனையோ பேர் வந்து இந்த ஃபீல்டு வந்து நம்மளுக்கு லைஃப் லாங்காக இருக்குமா, இந்த ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணலாமா, நிறைய திங்கிங்கில் அவங்க யோசிச்சுக்கிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் தான் இன்றைக்கி கஸ்டமருக்கு நான் ஒன்று தெரியப்படுத்தணும்னு எனக்கு ஒரு சின்ன இது. ஏன்னா எங்களோட கஸ்டமர்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நிறைய ஸ்நாக்ஸ் வந்து போட்டி, நிறைய காம்படிட்டர் நிறைய உருவாயிட்டாங்க, நிறைய அதுலேருந்து நான் மேலே அடுத்தடுத்து நான் பண்ண முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி காம்படிட்டர்லேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். காம்படிட்டர் உருவாயிட்டாங்க, ஆப்போசிட்டில் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து இறக்குறாங்கன்னாலே அவங்கள காட்டிலையும் நம்ம என்ன பெட்டர் திங்கிங், நம்ம என்ன பண்ணலாம். இன்றைக்கி எனக்கும் தான் காம்படிட்டர் உருவாகியிருக்காங்க, ஆனால் அவங்கள காட்டிலையும் நம்ம லட்சுமி டிசீஸ் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறது, அவங்கள காட்டிலையும் நம்ம ஒரு விஷயம் சேர்த்து செய்யணும். மிஷினரியாக இருக்கட்டும், நம்மளோட யூனிட்டாக இருக்கட்டும். அது மாதிரி ஒரு ஆள் கற்றுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் இந்தியா ஃபுல்லாக மிஷின் நம்ம கொடுக்கணுன்னா ஒரு தரவு சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் வந்து நினைக்கிறாங்க. இன்றைக்கி 50 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்மாலாக பார்க்கும்போது ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 100 பேக்கரி நம்மள்ட்ட இருக்குது. நீங்கள் இப்போ அந்த 100 பேக்கரியும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரியில் சராசரியாக 10 கிலோ வச்சுக்கிட்டாலும் 100 பேக்கரிக்கு எவ்வளோ தேவைப்படுது? 1000 கிலோ தேவைப்படுது. அதே நல்லா ரன் ஆகிற பேக்கரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 கிலோ 100 கிலோ ஸ்நாக்ஸ் சேல் ஆகுது. அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ ஒரு 50 கிலோமீட்டருக்கு டெய்லி நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 டன்னு நம்மளுக்கு தேவைப்படுது ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில். அப்போ இது ஒரு இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதை விட்டுட்டு வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட்லாம் பண்ணோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து என்கிட்ட மிஷினரி கேட்டு வாங்கியிருக்காங்க, மலேசியாலேருந்து வந்து வாங்குகிறாங்க, நியூசிலாந்துலேருந்து வந்து வாங்குகிறாங்க. ப்ளஸ் என்கிட்ட இருக்க பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி A1 சிப்ஸாக இருக்கட்டும், கிருபை ஸ்நாக்ஸாக இருக்காங்க, குரு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், குரு சிந்தாமணி, அவங்களாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அவங்க ஸ்நாக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்துட்டு நீங்கள் இன்னும் கிலோ 100 ரூபாய்க்குலாம் அவங்களாம் போடவே மாட்டாங்க. அவங்களோட முறுக்கு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 300 350 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட தரத்தையும் அந்த முறுக்கோட ஸ்நாக்ஸோட டேஸ்ட்டும் பார்க்கல அந்த காசு கொடுத்து வாங்கலாம். அவங்களோட பேக்கிங் மெத்தடை பார்த்தா வாங்கலாம். அண்டு நம்மளை அறியாமலே நம்ம ஒரு கடைக்கு போனால் அந்த ஸ்நாக்ஸ் வாங்க தோணும். அந்தளவுக்கு அவங்க பேக்கிங், அவங்களோட டேஸ்ட்டு, அந்த தரம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இதைத்தான் நான் கஸ்டமர்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய இன்றைக்கி லைசன்ஸ்லாம் நிறைய இது பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு பிளான் பண்ணலாம். நீங்கள் அந்த ஏற்கனவே ஆல்ரெடி அந்த 100 ரூபாய்க்கு போடுறாங்கன்னா அவங்களோடே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களோட சிந்தனைகளை வெளியில் கொண்டு வரணும். அவங்கள விட்டுட்டு நம்மளுக்கு இன்னும் மார்க்கெட், இன்னும் உலகம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். நீங்கள் இந்தியா ஃபுல்லாக கொடுக்கணுன்னா கொடுக்க முடியாது நம்மளால் சரக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சரௌண்டிங்லேயே கொடுக்குறனால தான் அதை அந்த ரேட்லேயே நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணுன்ற என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ப்ளஸ் நம்மளோட கஸ்டமர் வந்து என்கிட்ட மிஷினரி வாங்கினவங்க எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச சில சப்போர்ட்டு ஐடியாஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முறுக்குலேயே வந்து விதவிதமாக வந்துருச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அருமுறுக்கு, ஜாங்கிரி முறுக்கு, இந்த 2 விட்டால் வேறு நம்ம மக்களுக்கு தெரியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆனியன் முறுக்கு, கார்லிக் முறுக்கு, இதிலே வந்து பட்டர் சக்லி. இன்றைக்கெல்லாம் பட்டர் சக்லி 2 கஸ்டமருக்கு சொல்லி கொடுத்தேன். அவ்வளோ அழகாக கிலோ வந்துட்டு 200 250 ரூபான்னு கொடுக்குறாங்க. அவ்வளோ அழகாக போகுது, அவ்வளோ அழகாக டேஸ்ட் இருக்குது. அந்த முறுக்கு அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. அதேமாதிரி கை சுத்து முறுக்காக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, 5 கிலோ 7 கிலோ அரிசி மாவுக்கு 1 கிலோ உளுந்து மாவு போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு கொடுக்க இல்லை, என்ன தரத்தில் என்ன டேஸ்ட்டில் நீங்கள் அந்த முறுக்கை கொடுத்துட முடியும். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் போடும். ப்ளஸ் இன்னும் சில விஷயங்கள் நம்ம டீம் ஃபிட்டிங் பண்ணுற டீம் உங்களுக்கு வந்து அங்களே வந்து சொல்லி தருவாங்க. ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா,
இந்தியா ஃபுல்லாக என்ன கொடுக்கணும்னா, நம்மளுக்கு நிறைய இடத்துல மிஷினரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேர்ல்டில் நம்பர் 1 ஸ்நாக்ஸாக நம்ம முறுக்கு ஸ்நாக்ஸை கொண்டு வர முடியும். இது ஒரு போட்டியாக நினைக்காம நீங்களும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன். என்னோடய பங்களிப்பு எப்பயுமே இருக்கும். இதைத்தான் நான் ரொம்ப நாளாக சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வெளியில் யூனிட்டை போய் பார்ப்போம். எப்படி இருக்குன்றத, என்னென்ன மிஷினரிலாம் இருக்குது இங்கே இருக்குன்னு. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோடது அங்கே யூனிட்டில் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா 2024 எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம்ட்டு 2025 நியூ பில்டிங்லாம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம பேஸ்ட்டோட பேக் சைடில் வந்து நம்ம இருக்கோம். இன்றைக்கி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு அந்த நம்ம வீட்டோட 7 வீடு இருக்காங்களா, இந்த 7 வீட்டுக்காரங்களுக்கு பார்க்கிங்கை வந்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே ஆல்ரெடி ஒரு 4 சென்டில் வீடு இருந்துச்சு. அது கொஞ்சம் ஹோல் வீடாக இருந்தனால கொஞ்சம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 7 வீட்டுக்காரங்களுக்கும் இங்கே பார்க்கிங் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ முன்னாடி வந்து நம்மளுக்கு நிப்பாட்டுறதுக்கு அவங்களுக்கு இடம் இல்லை. அதனால் அவங்களுக்கு பேக் சைடில் பார்க்கிங்கோட கொடுத்துருக்கோம். இதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, இந்த 7 வீட்டுக்காரங்க வந்து நம்மகிட்ட ஒர்க் பண்ணுற டீமு தான் வந்து கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு குவார்ட்டர்ஸாக கொடுக்கும்போது அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, சார் நாங்கள் இங்கே வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டிக்குள்ளே பார்க்கையில் மினிமம் ரெண்டல் பார்த்தீங்கன்னா 8,000 to 10,000 வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் அப்பர் வீடுலாம் பார்த்தீங்கன்னா 6,000 to 5,000 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி அதுவும் இல்லாமல் போர் வாட்ரு மட்டும்தான் இருக்கும். இங்கே நான் அப்படி பண்ணல, நம்ம டீம் தான் நம்ம ஒர்க் பண்ணுற டீம் தான் இங்கே வேலை பார்க்குறனால அவங்களுக்கு போர் வாட்ரு ப்ளஸ்ஸு ஃபியூர் வாட்டர் ப்ளஸ்ஸு அவங்களுக்கு வைடம் தண்ணி வர மாதிரி, நல்ல தண்ணி வர மாதிரி அந்த லைனும் தனித்தனியாக எல்லாமே டேங்க் ஃபெசிலிட்டியோடு நான் வச்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் அவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயம். இன்னொன்று, அவங்களுக்கு நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் பேஸ் ஒன்றும் பார்த்திங்கன்னா வித்தின் 2 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து அங்கே வாரதுக்கு. அவங்களுக்கு இந்த வீடை கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ லட்சுமி டிசைஸ் இதில் பெருமை அடையுது. இப்போ நம்ம இதில் ஒரு வீடு இருக்குது. 7 வீடு நம்ம போய் பார்க்க வேணாம், ஏதாவது ஒரு வீடை நம்ம பார்ப்போம். ஏன்னா எல்லா வீடுமே அதே மாதிரி தான் இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இங்கே வந்துட்டு மேனேஜருக்காண்டி கீழே இருக்கிற போர்ஷன்லாம் ஒதுக்கியிருக்கோம். அவங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக அப்போ சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா அவங்களுக்கு தேவையான எல்லாமே இங்கே கொண்டு வந்துட்டோம். ஏசிலேருந்து ஃபேன்லேருந்து அக்கோஃபினா அந்த பியூரிஃபை ப்ளஸ்ஸு வைடம் தண்ணி எல்லாமே உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுல எங்களுக்கு லட்சுமி டிசைஸ் பெருமை அடையுது. இதில் இந்த ரூமை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு டைனிங் ஹாலு ப்ளஸ்ஸு கிச்சன். இப்போ நம்ம ஃபேஸ் 2ஓட ஃப்ரண்டேஜில் நம்ம நிற்கிறோம். இதில் நான் ஃபஸ்ட் டைம் வந்தோடனே சொன்னேன்ல, என்ன சொன்னேன்னா நம்ம சோலாரில் வந்துட்டு நம்ம மிஷின்லாம் ரன் பண்ணுறோன்று உங்களை ஆல்ரெடி இன்டிமேஷன் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம அந்த சோலார் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு தேவை, நம்ம கஸ்டமருக்கு என்னென்னலாம் தேவைன்றத இப்போ நம்ம ஆக்சுவலி இங்கே நேரடியாக டெமோவே பார்க்க போகிறோம். நீங்கள் மெயினாக வந்து நம்மளுக்கு சோலாரை பயன்படுத்தணும்னா நம்ம வீட்டில் சுற்றியும் எந்த மரமும் இருக்கக்கூடாது. சூரிய ஒளி டைரெக்டாக வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சோலார் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி ஒரு மிஷினை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி போனாலும் நம்மளுக்கு 6,000லேருந்து 8,000 வரைக்கும் இன்றைக்கி கரண்ட் பில் எடுக்கிறாங்க. டெய்லியும் 24 ஹவர்ஸ் ஓட்டுறாங்க, 10 ஹவர்ஸ் ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்குலாம் 3,000 to 5,000 வரும். ஒரு நாளைக்கு இல்லை, 1 மந்த்துக்கு நான் இப்போ இது சொல்கிறேன், ஓகேங்களா? ஒரு நாளைக்கு யூனிட்டு நம்ம அப்படியே குறைச்சி நம்ம சர்வோ கண்ட்ரோலில் கொண்டு வந்தனால மிஷினோட பவரோட கன்சம்ஷன்லாம் குறைச்சி இப்போ நம்ம சோலாரில் கொண்டு வந்திருக்கோம். சோலார்லேருந்து கன்வெர்ட் ஆகி சர்வோ மூலியமாக நம்மளுக்கு ஹைட்ராலிக் ப்ரெஷர் கொண்டு வரோம், ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற யூனிட்டை வந்து நம்ம டெமோக்காண்டி நம்ம இங்கே வச்சுருக்கோம். இது நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணும்போதுனா வீட்டோட டாப் வியூவில் எல்லா பக்கமும் வெளிச்சம் வர இடத்துல வந்து நம்ம பண்ண போகிறோம். அதே இது மெயின் ஃபோக்கஸு இங்கே நாங்கள். ஏன்னா இது வந்து நம்ம சேல் தான் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஃபிக்ஸட் பண்ண முடியாது. யாருக்கு இது இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம் அப்போ வந்து அவங்களுக்கு மாட்டிடுவோம், ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு மினிமம் நம்மளுக்கு எவ்வளோ இடம் நம்மளுக்கு தேவைன்னா
ஒரு மினிமம் வந்துட்டு நம்மளுக்கு 60 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். ஒரு அந்த சோலார் யூனிட் மேலே மாட்டுறதுக்கு 60 to 100 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு தேவைப்படும். இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணலாம். 10 hours நம்மளுக்கு உறுதியாக ரன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்மளுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக ஓட்டணும்னா நம்ம நெத்தின் பேட்ரி கொடுக்குறோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 hours வந்து அதுலேருந்து எடுத்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இது இல்லாமல் நம்ம வீட்டில் கரண்ட் இல்லாட்டினாலும் அந்த நித்தின் பேட்டரியிலேருந்து எடுத்து உங்களுக்கு அதை மிஷினை ரன் பண்ணிக்கலாம். எக்ஸட்ரா அந்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு அது சார்ஜ் பண்ணுற மாதிரியும் மிஷினோட அட்டாச்சியாக வராமல் எந்த மிஷினில் வேணாலும் பொருத்தலாம். இப்போ உள்ள இது ஆர்என்டியில் இருக்குது. எல்லா மிஷினில் ரன் பண்ணலாமான்றது நாங்கள் என்ன ஃபியூச்சரில் பிளான் பண்ணுறோம். ஏன்னா இதை ரன் பண்ணி சக்ஸஸ் பண்ணி 1 week தான் ஆகுது. ஆனால் இப்போ வாங்குகிற மிஷினில் எந்த மிஷினில் வேணாலும் இப்போ நியூவாக வாங்க போகிறீங்கன்னா அந்த மிஷினில் பூரா இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். இப்போ வாங்க உள்ளே போய் மிஷின் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, நல்லா உள்ளே வந்துட்டு பிரைட்டாக இருக்கணுன்ற என்னோடய ஃபீலிங் அதே மாதிரி தான் இருக்குது. மிஷின்லேயும் நல்லா வியூவாக நல்லா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிரைட்டாக இருக்கணுன்ற என்னோடய ஆசை. கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு, ஆனாலும் நல்லா பிரைட்டாக இருக்குது. லைட்டு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஓகே, வாங்க அந்த மிஷினை எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த மிஷின் எப்படி ரன் ஆகுதுன்றதை நம்ம நேரடியாக உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். இப்போ நேராக அங்கே நம்ம சோலார் அந்த கண்ட்ரோல்லேருந்து அப்படியே கொண்டு வந்து 5 kilowatt இன்வெர்ட்டர் மூலியமாக நம்ம அப்படி சர்வோ கண்ட்ரோலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதில் அந்த பேட்ரி நித்தின் பேட்ரி பார்த்திங்கன்னா நம்ம 3 kilowatt போட்டிருக்கோம். 3 kilowatt போட்டனால தான் நம்மளுக்கு 4 hours வந்து அது நம்மளுக்கு அந்த பேக்கப் இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மிஷினை நல்லா ரன் பண்ணிக்கிருப்பாங்க, திடீர்னு கரண்ட் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த 10 கிலோ மாவு 10 கிலோ ஒருத்தவங்க பணம் வச்சுருப்பாங்க, ஒருத்தவங்க 50 கிலோ பணம் வச்சுருப்பாங்க. அந்த மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour கழிச்சு தான் கரண்ட் வருதுன்னு வைங்க, அந்த மாவு வேஸ்ட் ஆயிடும், அந்த புளிப்பு தன்மைக்கு போயிடும். அவங்களாம் வந்து இப்போ ஒரு சில மாவு வந்துட்டு 2 மணி நேரத்து வரைக்கும் கூட தாங்கும். ஒரு சில மாவு வந்து அரை மணி நேரம் தாண்டினாலே மாவு வந்து அந்த தண்ணி இழந்துடும். அந்த தண்ணி இழந்துருச்சுன்னா மாவு வந்து அந்த பழைய டேஸ்ட், அந்த நேச்சுரலாக இருக்கிற டேஸ்ட் இருக்காது. அவங்களுக்குலாம் இந்த இப்போ உள்ள நியூ மாடலில் இந்த லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சது அவங்களுக்கு பெரிய யூஸாக இருக்கும். அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு நாளைக்கு 10 கிலோ ஒரு 2 தடவை கரண்ட் நின்றுச்சுன்னு 10 20 கிலோ லாஸ் ஆச்சுன்னா எப்படியும் கிலோ 150 ரூபான்னு வச்சாலும் 20 கிலோ கண்ணாச்சு 3000 ரூபா ஆச்சு. அப்போ அவங்களுக்கு பெரிய லாஸு. அன்றைக்கி ஒன் டே அவங்களுக்கு அவ்வளோதான் லாபம் இருக்கும், பெரிய லாபத்தை அதனால் நம்ம இழந்துருவோம். அதனால் இந்த சர்வோ கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா வித்தின் ஒரு நம்மளுக்கு சோலார் மூலிமா ரன் ஆகிறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனி டைப்பாக முறுக்கும் நீங்கள் இதில் ரன் பண்ணலாம். இதில் அந்த நியூ மாடல் இது வந்து ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி பண்ண கண்ட்ரோலவே தான் சர்வோ கண்ட்ரோலை கொடுத்து நாங்கள் ரன் பண்ணியிருக்கோம். இதே வந்து இதோட ஸ்பெஷலிஸ்ட்டு. மற்றபடி இந்த மாதிரி யூனிட் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்கனாலும் உங்களுக்கு சோலார் 3 பக்கம் வெளிச்சம் வருதுன்னா உங்களுக்கு அதை நம்ம பாட்டிலேருந்து நீங்கள் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பினாலும் போதும். அவங்களுக்கு இந்த மாதிரி சர்வோ கண்ட்ரோல் எல்லாம் போட்டு இன்வெர்ட்டர் எல்லாம் போட்டு பேட்ரி நித்தின் பேட்ரிலாம் போட்டு 4 ஹவர்ஸுக்கு நம்ம இது பண்ணுங்க. இதுக்கு வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு வந்து பேனலுக்கு தராங்க. சோலார் அந்த வெளிச்சத்தை உள்வாங்கி அனுப்புகிற அந்த பேனலுக்கு வந்துட்டு 25 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ளஸ் அது இந்த இன்வெர்ட்டருக்கு வந்துட்டு 5 years கொடுக்குறாங்க. பேட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா 5 years கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கம்பெனி ப்ரொவைட் பண்ணுது. அதனால் நம்ம இதை நாங்களே நம்பி வாங்கலாம் அண்டு கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இருக்குல்லே மோஸ்ட் இவங்க தான் பெஸ்ட்டு இந்த சோலாரில், அவங்ககிட்ட தான் நம்ம வாங்கியிருக்கோம். ப்ளஸ் இது சர்வோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட்ராலிக் மோட்டரு காட்டிலையும் நம்ம ஹேவல்ஸ் மோட்டரை காட்டிலையும் ஸ்மூத்தாக இருக்குது. அவ்வளோ மிஷின் வந்து நாய்ஸே இல்லை. அது இதில் இந்த மிஷினில் நான் ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஏன்னா நம்ம பவர் பேக் போடையில் 2 HP ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சவுண்டே இல்லை. மிஷின் இப்போ ரன்னிங்கில் இருக்குன்னா தெரியவே தெரியாது. ஒரு மினிமம் ஒரு லைட்டாக ஒரு சின்ன சவுண்டு மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 150 மிஷின் இங்கே உட்கார வச்சுருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 388 3.5 லட்ச ரூபாய்க்கிட்ட நம்மளுக்கு 388 கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளஸ் GST 18%. இப்போ இந்த சர்வோ கண்ட்ரோலோடு போட்டு இதை வந்து 9.88 கொடுக்குறோம். இது அங்கே நம்ம ஃபேஸ் 1க்கு இப்போ நம்ம கொண்டு போகிறோம். இது ஃபேஸ் 2ல் வச்சு நம்ம அந்த வீடியோக்காண்டி இங்கே கொண்டு வந்திருந்தோம். ஏன்னா இங்கே இடம் பத்தாதனால நம்ம அங்கே மாற்றுறோம்.
இங்கே லோ பட்ஜெட்டில் இருக்கிற மிஷினரி மட்டும்தான் இங்கே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5,88,000 மிஷினு. இதுக்கு இடையில் ஒரு 4,88,000 ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. அதுவும் வந்துட்டு இந்த மிஷினை ரிமூவ் பண்ணோன்னே இங்கே கொண்டு வந்துடுவோம். இந்த மாசிக்கு வந்துட்டு நாங்கள் பெரிய சேல்ஸு பிளான் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் நிறையா பேர் இங்கே விசிபிள் வரணும் ரெடியாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வரையில் இங்கே நேரடியாக டெமோ எல்லாமே ரெடியாக இருக்கும். வாங்க. அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நியூ இயர் அன்றைக்கி ஓப்பன் பண்ணோம், செக்ஓடி பிளான் பண்ணியிருந்தோம். இதில் பைபாக்காக இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 கிலோ வந்து இது அவுட்புட் எடுக்கிறோம். இன்னும் வந்து சில R&Dலாம் இருக்குது. இது முடித்தோடனே நேரடியாக டெமோக்கு வரும். அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரிக்கு வருகை தரும் பத்திரகோடி அனைவருக்கும் ஸ்ரீ லட்சுமி டிசி சார்பாக வருக வருகென்று அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த காணொளி மூலிமா நான் வந்து கஸ்டமருக்கு தெளிவுபடுத்துறேன்னா, உஸ்லமட்டி அருகில் பிஆர்சி டிப்போவுக்கு பக்கத்தில் நம்ம நியூ பேஸ் 2 ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா கஸ்டமருமே இங்கே வந்து எல்லாருமே இங்குள்ள மிஷினரிலாம் வந்து பார்த்துட்டு போகணுன்னு என்னோடய விருப்பம். பேஸ் 2க்கு வருகை தரும் அனைத்து வாடிக்கையாளருக்கும் மிக சிறந்த ஆஃபர்களை நிறையா கொடுக்கலான் இருக்கோம். ஸ்ரீ லட்சுமி டிசி சார்பாக யாருமே மிஸ் பண்ண மாட்டேன்றத அப்பாற்பட்டு எல்லா கஸ்டமருக்குமே நாங்கள் ஆஃபர் கொடுக்கணுன்ற ஒரு முடிவில் இருக்கோம். இந்த தடவை மகா சிவராத்திரிக்கு இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸோட நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு தெரியாத விஷயத்த நான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கள்கிட்ட வாங்குகிற மிஷினரியில் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த முத்ரா கடன் மூலிமா வந்துட்டு லோன் மூலிமா அவங்க மிஷின் வாங்குகிறாங்க. தானியங்கள்லாம் மதிப்பு கூட்டு பொருளை மாற்றுறதுனால நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட மிஷினரிலாம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா முத்ரா கடன் மூலிமா லோன் வழங்குறாங்க. இன்றைக்கி 10 லட்ச ரூபான்றது எல்லாத்துக்கிட்டையுமே இருக்காது. அவங்களாம் வந்து இதனால் பயனடையலாம். இதை வந்து நான் ஏன் இதை தெளிவுபடுத்தினா, நிறைய பேர் பேங்க்கு போனாலே பயப்படுறாங்க, அங்கே நிறைய டாக்குமெண்ட் கேட்பாங்களோ, அப்படிலாம் அங்கே கிடையாது. இன்றைக்கி இந்த பிஎம்எஃப்எம்ஐ ஸ்கீம் மூலிமா வர எல்லா திட்டத்துக்கு கீழேயும் மானியம் இருக்குது. அது எல்லாருமே வாங்கி பாமர மக்கள் எத்தனை பேர் வாங்கி பயனடைகிறாங்க. நம்ம கஸ்டமர் வாடிக்கையாளர் இதில் பயனடையணும்னு என்னோடய ஆசை. அதனால் இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு, இந்த காணொலி மூலிமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். 10 லட்ச ரூபாயில் 35% மானியம் கிடைக்கும். நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் தவறாமல் வாங்கிடுங்க. அங்கே லோக்கலில் இருக்கிற பேங்க்கில் போய் நீங்கள் இதை விசாரிங்க. நான் வேண்டாம் எனக்கு டீட்டெயிலாக எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் இதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இது இல்லாமல் எந்த பேங்க்கில் இது வந்து ஃபுல்லாக தெளிவுபடுத்துகிறாங்கன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபோன் மூலிமா நான் பதிலளிக்கிறேன். இன்றைக்கி நிறைய கஸ்டமர் வந்துட்டு லோ பட்ஜெட்டில் என்கிட்ட மிஷின் எதிர்பார்த்துருந்தாங்க. இன்றைக்கி பேஸ் 2ல பார்த்தீங்கன்னா அதுக்குரிய மிஷினரி நம்மள்கிட்ட இருக்குது. இந்த மகா சிவராத்திரி வருகை தரும் அனைவருக்கும் அந்த லோ பட்ஜெட் மிஷினை நேரடியாக டெமோ கொடுக்கலான் இருக்கோம். மகா சிவராத்திரி அன்றைக்கி தான் அதை ஓப்பனிங்கே பண்ணுறோம். அன்றைக்கி வாங்குகிற வாடிக்கையாளர் அனைவருக்கும் மிக சிறந்த ஆஃபரோடு நான் வந்து ஸ்ரீ லட்சுமி டிசி சார்பாக உங்களுக்கு நான் வழங்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த எதிர்பார்க்குற மிஷினோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,80,000 ரூபா தான். இதுக்கு உங்களுக்கு 2 டை, 10 தப்பை, 10 ஹேண்டில் பிளேட்டு ப்ளஸ்ஸு உங்களுக்கு மிஷின் வந்துட்டு தேவையான இன்சுலேஷன், ஃபேர் கிட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அனைவரையும் வருகென்று ஸ்ரீ லட்சுமி டிசி சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.